ஆறாவது ஸ்லோகம். யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேவரம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதஹ. இந்த 8வது அத்தியாயத்தின் துவக்கத்தில் 7 கேள்விகளுக்கு பகவான் பதில் கூறுகின்றார். அதில் முதல் 6 கேள்விகளுக்கு சுருக்கமாக பகவான் பதிலளித்தார். பிரம்ம என்ற சொல்லுக்கு பொருள் என்ன என்பதற்கு அக்ஷரம் என்று சொன்னார். பரமம் அக்ஷரம், எது மேலானதாக அழியாததாக இருக்கின்றதோ அது பிரம்ம. பிறகு அத்தியாத்மம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன என்ற நிலையில் ஸ்வபாவக என்று பதிலளித்தார். முதலில் அத்தியாத்மம் என்றால் என்ன என்று நமக்கு தெரிய வேண்டும். அதி என்றால் உள்ளே, ஆத்மா என்றால் உடல். உடலுக்கு உள்ளே இருக்கின்ற மெய்ப்பொருள் என்ன? அதற்கு பகவான் கூறியது ஸ்வபாவக, அதை ஆத்மா என்று பார்த்தோம். நம்முடைய உடலுக்கு உள்ளே இருக்கின்ற உண்மையான தத்துவம் ஆத்மா. மூன்றாவது கர்ம என்ற சொல்லினுடைய இலக்கணம். கர்ம என்ற சொல் பல பொருள்களை குறித்தாலும் இங்கு பாப புண்ணியத்தை கொடுத்து நமக்கு ஜென்மத்தை உற்பத்தி செய்யும் கர்மத்தை கர்ம என்ற சொல்லில் பகவான் குறிப்பிடுகின்றார். பூத பாவ உத்பவ கரக கர்ம விசர்கக கர்ம என்று சொன்னார். பிறகு 4வதாக அதிபூதம் என்ற சொல்லுக்கு பொருள் அழிகின்ற அனைத்து பிரபஞ்சமும். இந்த உலகம் அனைத்தும் அதிபூதம் க்ஷரோபாவக என்று பதிலளித்தார். அதிதெய்வம் என்ற சொல்லுக்கு புருஷக என்று பதிலளித்தார். அதை நாம் ஹிரண்ய கர்ப்பன் அல்லது சமஷ்டி தேவதா என்று பார்த்தோம். இந்த உலகத்தில் இயங்குகின்ற ஒவ்வொரு சக்தியையும் சாஸ்திரம் ஒவ்வொரு தேவதை என்று சொல்கின்றது. அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற தத்துவத்தை நாம் ஹிரண்ய கர்ப்பன் என்று சொல்கின்றோம். 6வதாக இந்த ஷரீரத்திற்குள் இருக்கின்ற அதியக்ஞக யார் என்பது கேள்வி. பகவான் கூறினார், அது நான் தான். ஈஸ்வரன் ஒவ்வொரு ஷரீரத்திற்குள் இருந்தும் அவர்கள் செய்கின்ற பாப புண்ணியத்திற்கேற்ப பலனை கொடுத்து வருகின்றார். இது 6வது கேள்வி. இனி 7வது கேள்விக்கு வரும்பொழுது, இது ஞானத்தை பற்றியோ ஞானியை பற்றியோ அல்ல. ஞானத்தை அடையாதவன், உபாசனை செய்து உயிரை விட்டவன், அந்த உபாசகனும் வைராகியத்துடன் இருந்தவன் இறக்கும் பொழுது என்னென்ன நியமம் அவன் பின்பற்ற வேண்டும், என்னென்ன நியமத்துடன் அவன் இருந்து இறந்தால் பிரம்மலோகத்திற்கு சென்று அங்கு ஞானத்தை அடைந்து கிரமமுக்தியை அடைவான், அந்த விசாரம் இனிமேல் வர இருக்கின்றது. அதில் பகவான் கூறினார்,
அந்த காலேச்ச மாமேவ. உபாசகர்கள் செய்ய வேண்டிய நியமத்தில் ஒரு முக்கியமான நியமம், இறக்கின்ற தருவாயில் யார் ஈஸ்வரனை நினைத்து இறக்கிறார்களோ அவர்கள் அடுத்த ஜென்மத்தில் ஈஸ்வரனை அடைவதற்கான ஏதுவாக இருக்கின்ற பிரம்மலோகத்தை அடைவார்கள். பிறகு அங்கு ஞானத்தை அடைந்து முக்தியை அடைவார்கள். அதை பகவான் கூறினார். பிறகு 6வது ஸ்லோகத்திற்கு நாம் வருகின்றோம். இங்கு பொதுவான நியதி ஒன்றை பகவான் கூறுகின்றார். சென்ற ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? உபாசகன் மரண காலத்தில் என்னை நினைத்து கொண்டு இறந்தால் என்னையே அடைகின்றான் என்று சொன்னார். பிறகு இந்த 6வது ஸ்லோகத்தில் இந்த நியமமானது என்னிடத்தில் மட்டும் பொருந்தவில்லை, இது ஒரு பொதுவான நியமம். யார் எதை நினைத்து கொண்டு இறக்கிறார்களோ அவர்கள் அடுத்த ஜென்மத்தில் அந்த நிலையை அடைகிறார்கள் என்ற பொதுவான நியமத்தை கூறுகின்றார். இந்த நியமமானது உபனிஷத்தில் பேசப்பட்டிருக்கின்றது. முண்டக உபனிஷத்தில் காமான்யஹ் காமயதே மன்யமானக ச காமபிர் ஜாயதே தத்ர தத்ர என்ற ஒரு மந்திரம், அதாவது ஞானியினுடைய இறப்பையும் அஞ்ஞானியினுடைய இறப்பையும் அங்கு உபனிஷத் ஒப்பிட்டு பார்க்கின்றது. அறியாமையில் இருப்பவன் இறந்தால் அவனுடைய நிலை என்ன, ஞானியினுடைய நிலை என்ன என்று உபனிஷத் கூறும் பொழுது, காமான் யக காமயதே மன்யமானக, எவன் சில பொருள்களை, காமான் என்றால் பொருள்களை நினைத்து கொண்டு உயிர் விடுகின்றானோ அவன் காமபிகி ஜாயதே தத்ர தத்ர, அடுத்த ஜென்மத்தில் எந்த பொருள் மீது ஆசைப்பட்டு அதை அடைய முடியாமல் இறந்தானோ அவன் அடுத்த ஜென்மத்தில் அந்த ஆசைப்பட்ட பொருள் உடன் பிறக்கின்றான். எந்த இடத்துல பிறந்தால் அந்த ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியுமோ அங்கு பிறக்கின்றான் என்று உபனிஷத்தின் முதல் வரியில் சொன்ன கருத்தை இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகவே இந்த ஸ்லோகத்திற்கு பிரமாணம் முண்டகோபனிஷத்தில் இருக்கின்றது. பிறகு உபனிஷத் அதற்கு பிறகு 2வது வரியில் ஞானியினுடைய நிலையை சொல்கின்றது. பர்யாப்த காமஸ்ய கிருதாத்மனக இகைவ சர்வே பிரவிலீயந்தி காமாகா. பர்யாப்த காமக என்றால் எவனொருவன் ஞானத்தினால் எல்லா ஆசைகளையும் இருக்கும் பொழுதே நீக்கிவிட்டானோ அவனுக்கு எல்லா ஆசைகளும் இங்கேயே மடிந்து விடுகின்றது. ஆகவே அவனுக்கு பிறப்பில்லை என்று உபனிஷத்தில் அங்கு பேசப்படுகிறது. அந்த கருத்தை பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். ஆனால் பகவான் ஞானியினுடைய நிலையை இங்கு பேசவில்லை, பொதுவான நியதியை கூறுகின்றார். ஒருவன் எதை நினைத்து கொண்டு இறக்கின்றானோ அவனுடைய கடைசி எண்ணம் அடுத்த ஜென்மத்தில் அவன் எங்கு செல்கின்றான் என்பதை நிர்ணயிக்கும் என்ற கருத்தை கூறுகின்றார். இதில் சில விசாரத்தை நாம் மேற்கொள்ளலாம். ஸ்லோகத்திற்குள் செல்வதற்கு முன், இந்த ஜென்மத்தினுடைய இறுதியில் நம்முடைய கடைசி எண்ணம் எதுவோ அதுதான் நம்முடைய அடுத்த ஜென்மத்தை நிர்ணயிக்கும் என்று பகவான் பேசியிருக்கின்றார். இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அடுத்த ஜென்மம் நமக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த ஜென்மத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கை, குறிப்பாக கடைசி காலத்தில் நாம் எதை நினைத்து கொண்டிருந்தோம் என்பது நிர்ணயிக்கின்றது என்று பேசப்படுகிறது.
இப்போ இதை கேட்டவுடன் நமக்கு என்ன எண்ணம் வரலாம்? அப்படி என்றால் இந்த உலகத்தில் எப்படியாவது நாம் வாழ்ந்து விடுவது, கடைசி காலத்தில் என்ன பண்ணிடுறது, பகவானை மட்டும் நினச்சிட்றது. இறக்கிற சமயத்தில் மட்டும் பகவானை நினச்சிட்டோம் அப்படின்னா கடைசி எண்ணம் மட்டும் பகவானுடைய எண்ணமாக இருக்க வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் எதையாவது நினைத்து கொண்டு இருந்து விடலாமே என்ற எண்ணம் நமக்கு வரலாம். ஆனால் அவ்விதம் நடைபெறாது. காரணம் என்னவென்றால், கடைசி காலத்தில் எதை நினைக்கிறோமோ அதனுடைய அடிப்படையில் அடுத்த பயணம் என்றால், கடைசி காலத்தில் எந்த எண்ணம் நமக்கு வரும் என்றால், வாழ்க்கை முழுவதும் எதை நினைத்து கொண்டிருந்தோமோ அந்த எண்ணம்தான் நமக்கு கடைசி காலத்தில் வரும். அதை இங்கு பகவான் பேசுகின்றார். ஆகவே இப்பொழுது நம்முடைய மனதை பற்றிய ஒரு சிறிய விசாரம் செய்தாக வேண்டும். நம்முடைய மனதினுடைய தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்ல வருகிறார் என்று நமக்கு புரியும். இப்போ நம்ம என்ன விசாரத்துக்கு போகிறோம்? நம்முடைய மனதை பற்றிய சில கருத்துக்கள், சில விசாரம். நம்முடைய மனதினுடைய சுபாவம் என்னவென்றால், எதை மனதானது தொடர்ந்து நினைத்து கொண்டே வருகிறதோ அந்த எண்ணமானது நம்முடைய சுபாவமாக மாறிவிடும். ஆரம்பத்தில் அது சுபாவமாக இருக்காது. நம்முடைய ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு சுபாவமும் திடீரென்று வந்துவிடவில்லை. அது நம்முடைய முயற்சியினால் உருவாக்கப்பட்டது. அதாவது இன்று நமக்கு மனது எப்படி இருக்கின்றது என்பது இதுவரை நாம் என்ன நினைத்தோம், எதையெல்லாம் படித்தோம், எதையெல்லாம் கேட்டோம், எப்படி வாழ்ந்தோம் என்பதனுடைய பலன். நாம் எவ்வளவோ பொருள்களை உருவாக்குகின்றோம். ஒரு கட்டடம் கட்டுறோம், வீடு கட்டுறோம், எதையோ செய்கிறோம். அதே போல் நம்முடைய மனதையும் நாம் தான் உருவாக்குகின்றோம். மனதையே உருவாக்குவது நாம் தான். எப்படி என்றால் அபியாசத்தினால் உருவாக்குகின்றோம். இன்று நம்முடைய மனம் நேற்று நாம் எதை பார்த்தோம், யாரிடம் பேசினோம், எது பேசினோம், எதை சிந்தித்தோம் என்பதனுடைய விளைவு. பிறகு நாளைக்கு நம்முடைய மனம் எப்படி இருக்க போகும் என்றால் இன்று நாம் செய்ததனுடைய விளைவு. இவ்விதம் நம்முடைய மனம் எப்படி உருவாக்கப்பட்டது என்றால் நம்முடைய முயற்சியினால் சிந்தித்து சிந்தித்து நம்முடைய மனமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம மனசை வச்சு யாருக்கிட்டையும் குறை சொல்லக்கூடாது. பகவானே இப்படிப்பட்ட மனசை எனக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய மனதை உருவாக்கி இருக்கின்றோம். நம்முடைய மனது மட்டுமல்ல, நம்முடைய உடலையும் நம்ம தான் உருவாக்கி இருக்கோம். நம்முடைய உடல் எவ்வளவு வெயிட் இருக்குது, அதில் என்னென்ன நோய்கள் இருக்குது, இதெல்லாம் யார் உருவாக்குனதுன்னா நாம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பிரதிபிம்பந்தான் நம்முடைய உடலினுடைய ஆரோக்கியம். அதே போல் நம்முடைய மனதினுடைய ஆரோக்கியம் நம்முடைய மனதை எப்படி நாம் பயிற்சி செய்தோம், மனதை என்ன செய்தோம் என்பதனுடைய விளைவு. இப்பொழுது ஈஸ்வரனுடைய சிந்தனையையே உதாரணமாக எடுத்து கொள்ளலாம். ஒருவன் ஈஸ்வரனுடைய சிந்தனையையே செய்து கொண்டு வந்தால் அந்த அபியாசத்தினால் அவனுடைய மனதில் வாசனை அல்லது சம்ஸ்காரமானது உருவாகும். எந்த ஒன்றை தொடர்ந்து நினைச்சு கொண்டே இருந்தோம் சொன்னால் அதிக காலம் நினைப்பதனுடைய விளைவாக மனதில் சம்ஸ்காரம் அல்லது வாசனையானது உருவாகிவிடும். இந்த மனதும் நம்முடைய ஸ்தூல சரீரத்தை போல, நம்முடைய ஸ்தூல சரீரம் இளமையாக இருக்கும் பொழுது இந்த படி ஏறி வர்றதெல்லாம் இருக்கே, விளையாட்டு போல் 4 முறை 2 மாறி ஏறி இறங்கி வந்துட்டுருப்போம்.
ஆனால் அதே இது ஒரு 70 வயசு ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? ஒவ்வொரு படிக்கும் 1 நிமிஷம் நிற்க வேண்டியது இருக்குது. எப்படி நம்முடைய ஸ்தூல சரீரத்துக்கு வயது ஆக ஆக ஆரோக்கியமானது இழந்து விடுகின்றதோ, அதே போலதான் நம்முடைய மனதிற்கும் வயது ஆக ஆக ஆரோக்கியத்தை இழந்து விடும். மனதினுடைய ஆரோக்கியம் என்றால் புதிதான விஷயங்களை சிந்தித்து புதிதான சம்ஸ்காரத்தை உருவாக்கும் சக்தியை வயதான காலத்தில் மனம் இழந்துவிடும். ஆகவே சிறிய வயதிலிருந்தே நல்ல விஷயங்களை நாம் சிந்தித்து சிந்தித்து அதையே குணமாக மாற்றி இருந்தால்தான் வயதான காலத்தில் அந்த மனம் நமக்கு பயன்படும். நம்ம 70 வயசு வரைக்கும் மனதை இஷ்டப்படி விட்டுட்டு அதற்கு மேலே சிந்திச்சு அபியாசம் பண்ணி புதிதான சம்ஸ்காரத்தை உள்ள நிலைநாட்டணும் என்றால் அந்த வயதில் அந்த சக்தியை மனம் இழந்துவிடும். பிறகு அதற்கு மேலே மனம் என்ன செய்யும்னா, நாம் எதை அபியாசம் செய்து சம்ஸ்கார ரூபமாக வைத்திருந்தோமோ அதுவே நம்முடைய முயற்சி இல்லாமல் வரும். இதை நாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால், ஒரு 15 நாள் நீங்கள் லீவ் போட்டு செய்ய வேண்டாம், உதாரணம் கற்பனை தான், ஒரு காரியம் பண்ணக்கூடாது. 23 மணி நேரம் தூங்குகிற நேரத்தை விட்டுட்டு மீதி நேரமெல்லாம் ஏதோ ஒரு பகவான் நாமத்தை சொல்கிறோம். அப்படி ஒரு 15 நாள் செய்து விட்டால் அதற்கு பிறகு நம்ம பார்க்கலாம் 16வது நாள் அல்லது ஒரு வாரத்துக்குள்ளேயே நம்ம தூங்கிட்டு இருப்போம், நம்ம மனசுக்குள்ளே பாட்டுக்கு ஜபம் ஓடிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, மனதினுடைய தன்மை அப்படி. ஒன்றை தொடர்ந்து மனதுக்கு பயிற்சி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மனதினுடைய தன்மை என்னவென்றால், நம்முடைய முயற்சி இல்லாமல் மனதானது அதை செய்துவிடும், அதை செய்து கொண்டு இருக்கும். பகவத்கீதையெல்லாம் மனப்பாடம் பண்ணுற ஒரு பழக்கம் யாருக்காவது இருந்திருந்தால் அதை ஒரு பீரியடில் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோமே. இரவு படுத்துட்டு இருக்கும்போது 2வது அத்தியாயத்தில் ஒரு 15வது ஸ்லோகம் வரைக்கும் மனசில் சொல்லிகிட்டு இருக்கோம், தூங்கிடுறோம். காலையில் எழுந்த உடனே நம்ம எரியாமல் 16வது ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். காரணம் என்னென்னா, மனதிற்கு அவ்வளவு சக்தி இருக்கின்றது. எப்படிப்பட்ட சக்தின்னு சொன்னால், எதை நம்ம தொடர்ந்து மனதிற்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தோமோ அது சம்ஸ்காரமாக மாறும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அபியாசம், 2வது படி வாசனை அல்லது சம்ஸ்காரம், அந்த குணமாக மாறும். அதற்கு பிறகு என்ன ஆகும்னா, நம்ம அபியாசத்திலிருந்து வாசன ரூபமாகவோ சம்ஸ்கார ரூபமாகவோ மாற்றிவிட்டால் பிறகு முயற்சி இல்லாமல் அந்த எண்ணமானது நமக்குள் வந்து கொண்டு இருக்கும். அதனால தான் நம்ம பல சமயங்களில் எதை அனுபவிக்கிறோம், இப்படி நான் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் எண்ணங்கள் வருதே. பொறாமப்படக்கூடாதுன்னு நினைக்கிற பொறாமை வருதே. அவரை பார்த்தா வெறுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பார்த்த போதெல்லாம் பிபி ஏறுதே, பார்த்த போதெல்லாம் வெறுப்பு வருதே அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்கிறோம். அதாவது இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு வருது அப்படிங்கிற அனுபவம் நமக்கு இருக்கா இல்லையா? இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறதுன்னு சொன்னால், நம்ம மனதில் வருகின்ற எண்ணங்கள் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றதுன்னு தெரிகிறது. நம்மகிட்ட பர்மிஷன் கேட்டு வர்றதில்லை. நான் இப்படி நினைக்கலாமா அப்படின்னு நம்மகிட்ட அனுமதி கேட்டுட்டு எண்ணம் வருவதில்லை. எண்ணம் வருகின்றது, அதற்கு பிறகு தெரிகிறது இந்த எண்ணம் வருகிறது என்று. இப்போ இந்த எண்ணம் ஏன் வந்தது என்றால் அபியாசத்தினால் வந்தது. ஒருவர் மீது நமக்கு வெறுப்பு இருந்ததுன்னு சொன்னால் நம்ம எறியாமல் அபியாசத்தினால் அந்த வெறுப்பை உறுதிப்படுத்தி விட்டோம். அவரை நினைக்கும் போதெல்லாம் வெறுப்பு வர்ற மாதிரி நமக்கே தெரியாமல் அன்கான்சியஸாக நடந்திருக்கு. பிறகு என்ன ஆயிடுதுன்னா, அவர் மீது வெறுப்பு அப்படிங்கிறது தோன்றிவிட்டது. பிறகு என்ன ஆகும்னா,
நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, அந்த சூழ்நிலை வரும்பொழுது வெறுப்புணர்வு, வெறுப்பு எண்ணங்கள்னு மனதுக்குள்ளே வரும். அதே போல் நல்ல விஷயங்களும் அப்படிதான். இது தவறான விஷயத்துக்கு மட்டுமல்ல, எல்லா விஷயத்திற்கும் இது பொருந்தும். ஆகவே நம்முடைய மனதினுடைய தன்மை என்னவென்றால், எந்த ஒன்றை தொடர்ந்து அபியாசம் செய்து கொண்டிருந்தோமோ, அது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ செய்திருந்தோமோ, அதுவே சம்ஸ்கார ரூபமாக இருந்து அதற்கு பிறகு நம்முடைய முயற்சி இல்லாமல் அது வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். இனி உபாசகனுடைய நிலைக்கு வருவோம். இதுதான் நம்முடைய மனம். இப்போ உபாசகனுடைய நிலைக்கு வந்தால், மரண காலத்தில் பகவான் என்ன சொல்கிறார்? என்னை நினைத்து கொண்டு இறப்பவன் என்னை அடைகின்றான்னு சொன்னால், மரண காலத்தில் மனதிற்கு சக்தி இல்லை, மனதிற்கு மட்டுமல்ல உடலும் சக்தியற்று இருக்கும். கையை தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது, விழுங்க முடியாது. பாலெல்லாம் ஊற்றுவார்கள், விழுங்கிறதுக்கு சக்தி இருக்காது. காரணம் என்ன? விழுங்குற சக்தி போயிடும், எல்லா உடலில் இருக்கிற எல்லா இந்திரிய சக்திகளும் போயிடும். அப்போ சிந்திக்கிறதுக்கும் திறன் இருக்காது. இப்போ அந்த நேரத்தில், சிந்திக்கிறதுக்கும் கூட சக்தி இல்லாத நேரத்தில் பகவான் என்ன சொல்கிறார்? என்னை யார் சிந்திக்கின்றானோன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அவனை மீறி என்னை பற்றிய சிந்தனை யாருக்கு வருகின்றதோ. காரணம் என்னன்னா, மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது சிந்திக்கிறதுக்கு நமக்கு சக்தியோ சாய்ஸோ கிடையாது. நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது, பகவானை சிந்திக்கட்டுமா அல்லது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை சிந்திக்கட்டுமான்னு சொல்லி தேர்ந்தெடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, எதை நாம் சிந்தித்து சம்ஸ்காரமாக வைத்திருந்தோமோ அப்பொழுது பலமற்று கிடக்கும் பொழுது மனதிற்குள் அந்த எண்ணங்கள் தான் வெளிவரும். இப்போ பகவான் என்ன சொல்கிறார்? கடைசி காலத்தில் என்னை யார் நினைக்கிறார்களோன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஆரம்ப காலத்திலிருந்து என்னை நினைத்து கொண்டு வந்ததின் பலனாக கடைசி காலத்தில் இயற்கையாக ஸ்பான்டேனியஸ்ன்னு சொல்கிறது, அவனுடைய முயற்சி இல்லாமல் என்னுடைய எண்ணம் யாருடைய மனதில் இருக்கின்றதோ அவன் இறந்ததற்கு பிறகு என்னை அடைவதற்காக வருகின்றான் என்று சொல்கின்றார். அதனால் இதை பார்த்துட்டு கடைசி காலத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டு விடக்கூடாது. பசங்கள்லாம் எக்ஸாமுக்கு படிக்கிறது பின்னாடி பார்க்கலாம், ஸ்டடி லீவில் படிக்கலானே விட்டு விடுவார்கள். அப்படி கடைசி காலத்தில் தானே பகவான் நினைக்க சொன்னார், இப்போ நினைக்க சொல்லலையே அப்படின்னு நினச்சிட்டு இப்போ வேறு எதையாவது நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கடைசி காலத்தில் என்ன நினைப்போம் என்றால், நம்முடைய எண்ணம் அனாத்ம விஷயமாகத்தான் இருக்கும். இதையெல்லாம் விளக்கிறதுக்கு கதைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த ஜடபரதன் கதை. ஜடபரதன் ஒருத்தன் இருந்தான், அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு பெரிய ராஜா, மோட்சத்தை அடையணும், தபஸ் பண்ணணும்னு என்ன பண்ணார்? ராஜ்யத்தையே திறந்துட்டார். சாதாரண விஷயம் அல்ல. நம்ம வீடு ஃப்ளாட்டை திறக்க முடியல, அவர் ராஜ்யத்தையே திறந்துட்டு வந்திருக்கார். திறந்துட்டு வந்து காட்டில் இருந்து தபஸ் பண்ணிகிட்டு இருக்கார். நல்லா தான் ஆரம்பத்தில் இருந்தார், ஒரு தப்பும் இல்லை. ஒரு மான் தன்னுடைய குட்டியை போட்டுட்டு இறந்துடுது. பிறகு அது மான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே, வேறு ஏதாவது இருந்தால் பரவாயில்ல. அந்த மானை எடுத்து வளர்த்தினார். பிறகு தவமெல்லாம் போச்சு, அந்த மான் மீதே அவர் பற்று வந்தது. பிறகு அந்த கதை போகுது, இறந்ததற்கு பிறகு மானாக பிறந்தார். ஆனாலும் அதற்கு முன் ஜென்மத்தில் அவருக்கு நல்ல சம்ஸ்காரம் இருந்திருக்கு. அதனால் அந்த மான் என்ன பண்ணுச்சா, ரிஷிகள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்குமா. அதனால் ஏற்கனவே செஞ்ச சம்ஸ்காரம் அவரை விடலை. அதனால் எப்போ என்ன நல்லது பண்ணியிருந்தாலும் அந்த நல்லது நமக்கு துணை புரியும். ஆகவே அந்த மான் ரிஷி பின்னாடியே போயிட்டுருக்கும். கடைசி காலத்தில் பிறகு அந்த மான் இறந்து வேறொருவனாக பிறந்து முக்தி அடைந்ததாக கதை இருக்கின்றது. இந்த முழு கதை எதை குறிக்கின்றதுன்னு சொன்னால், இவருக்கு மானை பற்றிய எண்ணம் திடீர்னு வரல. அதனோட பழகி
அந்த பழக்கத்திலிருந்து வாசனையை உருவாக்கி சம்ஸ்காரத்தை உருவாக்கி அதனுடைய விளைவாகத்தான் கடைசி காலத்தில் எண்ணம் வந்தது. ஆகவே இன்னைக்கு நம்முடைய மனசு எப்படி இருக்கிறது என்பது நாம் இதுகாலும் மனதை நாம் என்ன செய்தோம் என்பதனுடைய விளைவு. அதே போல மரண காலத்தில் நம்முடைய மனசு எப்படி இருக்கும் என்றால் இப்பொழுது நாம் என்ன செய்யறோமோ அதனுடைய விளைவு. இதை தெரியாமல் தான் ரொம்ப பேர் வயசான காலத்தில் இந்த ரிலீஜியன் வேதாந்தம் எல்லாம் வச்சுக்கலாம். வயசான காலத்தில் ஒன்றும் வச்சுக்க முடியாது. ஒரு விதமான சக்தி நமக்கு உடலில் இருக்காது, மனதிலும் இருக்காது. எதையாவது ஒன்று நல்லதை செய்யணும்னா வயது இருக்கும் பொழுது தான் செய்தாக வேண்டும். அது தெரியாமல் நினைக்கிறார்கள். இங்கே பகவான் என்ன சொல்கிறார்? கடைசி காலத்தினுடைய எண்ணம் அடுத்த ஜென்மத்தை நிர்ணயிக்கும்னு சொன்னால் அந்த கடைசி கால எண்ணம் எதை, கடைசி காலத்தில் என்ன எண்ணம் வருங்கிறது எது நிர்ணயிக்கும்? முதல் காலத்திலிருந்து என்ன அபியாசம் பண்ணமோ அது நிர்ணயிக்கும். ஆகவே இப்பொழுது ஒரு படிப்படியாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய கடைசி எண்ணம் அடுத்த ஜென்மத்தை நிர்ணயிக்கும் என்றால் கடைசி எண்ணத்தை எது நிர்ணயிக்கும் என்பது கேள்வி. கடைசியில் மட்டும் ஒரு எண்ணத்தை எண்ணிவிட முடியாது. கடைசி எண்ணத்தை நிர்ணயம் செய்வது நம்முடைய முழு வாழ்க்கையினுடைய பலன். காரணம் என்னன்னா அந்த இடத்துல நம்முடைய முயற்சியில் எண்ணம் வருவதில்லை. நாம் ஏற்கனவே செய்து வைத்த முயற்சியினுடைய பலனாக எண்ணம் வர வேண்டும். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் கூறுகிறார். இப்போ நம்ம ஒரு கருத்து பார்த்தோம். கடைசி கால எண்ணம் எப்படி வரும், எது கடைசி காலம், அந்த காலத்தில் அந்த காலம்னா மரண காலத்தில் நமக்கு வருகின்ற எண்ணம் எது நிர்ணயிக்கும்? அந்த எண்ணத்தை நிர்ணயிப்பது எது என்றால் வாழ்க்கை முழுவதும் நாம் எதை நினைத்து கொண்டிருந்தோமோ அதுதான் நிர்ணயிக்கும் என்று பார்த்தோம். இப்போ பகவானையே நினைத்து கொண்டிருந்தால் கடைசி காலத்தில் பகவானை பற்றிய சிந்தனை வரும். பிறகு உயிரை விடும் பொழுது அடுத்த ஜென்மத்தில் பகவானை அடைவதற்கான சூழ்நிலையில் பிறப்போம். இது ஒரு கருத்து. இனி ஒரு கருத்து என்னவென்றால், சிலர் பகவானையே நினைத்து கொண்டிருப்பார்கள் கடைசி காலம் வரைக்கும். ஆனால் பகவானை எந்த நிலையில் நினைக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான கருத்து. பகவானை ஏதோ நான் ஒன்று அடைவதற்கான கருவியாக நினைக்கிறார்களா அல்லது பகவானையே அடையணும்னு நினைக்கிறார்களா என்பது கேள்வி. இப்போ வாழ்க்கையில் எனக்கு எத்தனையோ பொருள்கள் அடையணும்னு ஆசையாக இருக்குது. இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள், இன்பத்தை கொடுக்கிற பொருள்கள் அடையணும்னு ஆசையாக இருக்குது. ஆஸ்திக புத்தி இருக்கிறதுனால, பகவான் மீது பக்தி இருக்கிறதுனால என்ன நான் நினைக்க ஆரம்பித்து விட்டேன், பகவானை நினச்சி அந்த பொருள் வேணும். அப்போ பகவானை அடையணும்னு நினைக்கல, பொருளுக்கு பகவான் துணை செய்வார் என்ற எண்ணத்தில் ஒருவன் நினைக்கிறார்னு வச்சுக்குவோமே. இப்போ பகவானுடைய எண்ணம் இருக்குது, ஆனால் பகவானுக்காக பகவான் அல்ல, பகவானுடைய அனுகிரகத்தில் இகலோக ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கலான்னு இகலோகத்தில் எத்தனையோ பொருள்கள் மீது பற்று, தன்னுடைய குடும்பத்தின் மீதோ பொருள்கள் மீதோ மற்றவர்கள் மீதோ பற்று. இவர்களையெல்லாம் பகவான் காப்பாற்றுவாருங்கிற எண்ணத்தில் ஒருவர் பகவானை நினச்சிட்டு வந்தார்னு வச்சுக்குவோமே. கடைசி காலத்தில் இவர் எதை நினைப்பார் தெரியுமோ, பகவானை விட்டுருவார். காரணம் என்னென்னா, பகவான் ஒரு கருவியாகத்தான் நினச்சிட்டு வந்தார். இவருடைய மனதில் முழுமையாக நிறைஞ்சிருக்கிறது கருவி அல்ல, இன்ஸ்ட்ருமெண்ட் அல்ல, அதிலிருந்து அடையக்கூடிய லட்சியம் அதுதான் மனசில் ஞாபகம் இருக்குது. ஒரு நாய் அழகாக வளர்த்துறாருன்னு வச்சுக்குவோமே, அவர் அந்த நாய்க்கு உடல்நிலை சரியில்லை, பகவான் நினைக்கிறார் என்னுடைய நாயை காப்பாற்றுன்னு சொல்லி. கடைசி காலத்தில் யார் ஞாபகத்துக்கு வருவா? பகவான் வரமாட்டார். காரணம், பகவானுக்காக பகவானை நினைக்கல, அவர் அனுகிரகம் பண்ணி நான் விரும்பிய ஒரு பொருள் எனக்கு வேணும்னு சொல்லி
இப்போ கடைசி காலத்தில் பகவானுடைய எண்ணம் இருந்தாலும் அது வராது. அந்த பகவானுடைய எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமாக இருக்கணும்? பகவானே லட்சியம் என்ற எண்ணமாக இருக்க வேண்டும். பகவானை நம்மளுடைய ஏதோ இன்பத்தை கொடுக்கும் பொருளுக்கு கருவின்னு நினச்சி பக்தி செலுத்தி இருந்தாலும் பகவானுடைய எண்ணம் நமக்கு வராது. ஆகவே கடைசி கால எண்ணம் நமக்கு வர வேண்டும் என்றால் முதல் நிபந்தனை பகவானை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கை முழுதும். இரண்டாவது நிபந்தனை அந்த பகவானை நிஷ்காமமாக பக்தி செலுத்தி இருக்க வேண்டும். இப்போ கடைசி காலத்தில் நம்முடைய முயற்சியின்றி மரணப்படுக்கையில் நாம் கிடக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்களெல்லாம் பகவான் ரூபமாக இருக்கணும்னு சொன்னால் அதற்கு இரண்டு நிபந்தனை. ஒன்று, பல வருடங்கள் பயிற்சி செய்திருக்க வேண்டும். சில வருடங்களாவது பகவானையே ஜபிச்சிருக்க வேண்டும், நினைச்சிருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, பகவானுக்காக பகவானை நினைத்திருக்க வேண்டும். இப்போ நிஷ்காம பக்தன் அபியாசத்தின் மூலமாக மனதிற்குள் வாசனையை உருவாக்குகின்றான். அந்த வாசனை கடைசி காலத்தில் வெளிப்படுகின்றது. பிறகு அவன் இறைவனை நினைத்து இறக்கின்றான். இப்போ கடைசி எண்ணம்னா கடைசி எண்ணம்ங்கிறதுல தாத்பரியம் கிடையாது. கடைசி காலத்தில் எதை நினைத்து கொண்டு இருக்கின்றான். நம்ம பலருடைய மரணத்தை பார்த்துருந்தோம்னா வைராகியம் நல்லா வரணும். நான் பார்க்காட்டியும் கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா இப்படி இருந்துட்டு போனார் கடைசி காலத்தில். எல்லாம் எப்படி சொல்கிறார்கள் தெரியுமோ? இப்போ மெட்ராஸில் இருந்தார்னு வச்சுக்குவோமே, கடைசி காலத்தில் என்ன வந்துடுதான், அந்த மண் வாசனை, பிறந்த ஊரில் போய் சாகணும்னு ஆசை வந்துடுமா பல பேர்த்துக்கு. அதனால் இங்கே எல்லாத்துக்கும் தொந்தரவு கொடுத்து இங்கே தான் மருந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க. பிறந்த ஊரில் போய் சாகணும்னு ஆசை. இப்போ கடைசி காலத்தில் என்ன ஆசை வரும்னா, பழைய சம்ஸ்காரங்கள் மேலே வர ஆரம்பிச்சிடும். காரணம் என்னென்னா, நம்ம சக்தியற்று கிடக்கும் பொழுது வாழ்க்கையில் எதை ஆழ்ந்து அனுபவிச்சோமோ, எதில் நமக்கு ரொம்ப பற்று இருந்ததோ அந்த சம்ஸ்காரங்கள் நம்மளுடைய முயற்சி இல்லாமல் மேலே வந்துடும். அல்லது யார் மீதாவது வெறுப்பு இருந்ததுன்னா, கடைசி காலத்தில் ஒருவர் அப்படி செஞ்சுருக்கார். ஒருவருக்கு வெறுப்பு வந்துடுது அந்த ஊரில் இருக்கிறவர் ஒருத்தர் மேலே. அவருடைய பையன் டாக்டர். இவர் சொல்லிட்டார், எனக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா அவன் வரவே கூடாதுன்னு சொல்லி. காரணம் என்னென்னா, அவ்வளோ பகவான் சொல்ல போகிறார், அபியாச யோக யுக்தேன்னு சொல்ல போகின்றார். ஆகவே நம்முடைய மனதினுடைய தன்மை, நாம் மனதை உருவாக்குகின்றோம். திடீரென்று இப்படி ஒரு மனது நமக்கு வரவில்லை. இந்த மனதை எப்படி உருவாக்குகின்றோம்? மீண்டும் மீண்டும் சிந்தித்து சிந்தித்து உருவாக்குகின்றோம். அதனால தான் சாஸ்திரத்தில் தமக சமகங்கிற சாதனையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தேவையில்லாத எண்ணம் வந்ததுன்னு சொன்னால் அதை ஆரம்பத்திலேயே நீக்கி விட வேண்டும். அந்த எண்ணத்தை நாமளே வளர்த்து விட்டால் பிறகு நமக்கு சக்தி இல்லை. நம்ம சில தவறான எண்ணங்களை நமக்குள்ளே போட்டு அதை வளர்த்துறது நம்ம தான். வளர்த்து விட்டால் பிறகு அந்த எண்ணத்தை நீக்க யார் அந்த எண்ணத்தை வளர்த்தினார்களோ அவர்களுக்கே சக்தி இல்லை. அப்பா அம்மாருக்கு தான் குழந்தைய வளர்த்துறாங்க. அவன் பெரியவன் ஆயிட்டான்னு அவங்களுக்கு சக்தி இருக்கா இவன் சொன்னதையெல்லாம் கேட்குறதுக்கு? அவன் வளர்ந்துட்டான்னு சொன்னால் ஒரு சக்தியும் கிடையாது. காரணம் என்ன? அவன் சொன்னது இவர்கள் கேட்க வேண்டியது இருக்குது. அதே போல தான் அப்பா தான் குழந்தைய வளர்த்தி பெரியதாக்குகிறார்கள். அவன் பெருசாயிட்டா அவனுக்குன்னு ஒரு சக்தி வந்துடுது, அவனுக்குன்னு ஒரு ஈகோ, அவன் ஒரு ஜீவன். அதே போல தான் நம்ம மனதில் உள்ள சில குணங்கள், அது வளர்ந்து விட்டால் நமக்கு சக்தி கிடையாது. இதை நம்ம உணர்ந்து பகவான் என்ன சொல்கிறார்னு புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கின்றார்? பொதுவான நியதியை சொல்கிறார். யார் யார் எந்தெந்த பாவத்தை நினைத்து உயிரை விடுகிறார்களோ அவரவர்கள் அந்தந்த பாவத்தை தத்துவத்தை அடைகிறார்கள்.
அப்படி சொல்லும் பொழுதே அந்த பாவம் அவர்களுக்கு எப்படி வந்ததுங்கிறதையும் பகவான் சொல்கின்றார். எப்படி சொல்றார்? மீண்டும் மீண்டும் அபியாசம் செய்து அவன் அந்த பாவத்தை உருவாக்கி பிறகு கடைசி காலத்தில் அதை அவன் நினைத்து உயிரை விட்டால் அவன் அதை அடைகின்றான். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். சென்ற ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? என்னை நினைத்து கொண்டு இருப்பவன் என்னை அடைகின்றான். இங்கு என்ன சொல்கின்றார்? எதை நினைத்து இறக்கின்றானோ அவன் அதை அடைகின்றான். இனி நாம் ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம். எம் எம் வாபி, எதை எதை, எம் என்றால் எந்த எந்த, பாவம் என்றால் பொருள் அல்லது தத்துவம், ஸ்மரன் நினைத்து கொண்டு, எம் எம் எந்த எந்த, வாபி என்றால் எந்த எந்த, வாபி என்றால் எந்த எந்த எண்ணங்களை, பாவம் என்றால் தத்துவம். அது பொருள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது மானாக இருக்கலாம், மனுஷனாக இருக்கலாம், வேறு மிருகங்களாக இருக்கலாம். அதனால தான் கடைசி காலத்தில் மிருகங்களை எல்லாம் வீட்டில் வளர்த்தக்கூடாதுன்னு சொல்கிறது. இந்த பூனை நாய் இதையெல்லாம் ரொம்ப வளர்த்தி, இந்த நாயெல்லாம் ரொம்ப வளர்த்துறது டேஞ்சர். காரணம் என்னென்னா மற்றவர்களெல்லாம் நன்றி இல்லாமல் போயிடுவார்கள், வீட்டை விட்டு போயிடுவார்கள். அந்த நாய் அதனுடைய சுபாவ குணத்தில் நன்றியாக இருக்கும். அதனால் நம்ம புள்ள மேலே பொண்ணு மேலே எல்லாத்து மேலே வச்சுருந்த பாசம் பூரா கடைசியில் நாய் மேலே போயிடும். காரணம் என்ன? இதுவாவது நன்றியோடு இருக்கே அப்படின்னு சொல்லி போயிடும். அப்போ கடைசியில் என்ன ஆகும்னா அப்புறம் நம்ம 4 காலில் நடக்கிற மாதிரி பகவான் பிறக்க வச்சிருவார். அதனால் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. பாகவதத்தில் சொல்லியிருக்கு, கலிகாலம்னு சொன்னால் வீட்டில் மாட்டுக்கு பொதுவாக நாயெல்லாம் இருக்குமா. அதான் கலிகாலத்தினுடைய நிலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. மாடெல்லாம் இருந்தால் பற்று வராது, நாய் மேலே தான் பற்று வரும். ஏன்னா நமக்கு நாய் மேலே எவ்வளவு பற்று வரும்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. இங்கே வந்து தான் தெரிஞ்சது, இந்த ஊருக்கு வந்து தான். சில பேர் சொல்கிறத பார்த்து ஒருவர் சொல்கிறார், அதாவது மனைவி வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டாச்சான்னு கேட்பாலாம். யாருன்னா நாயா? நாய் சாப்பிட்டாச்சா? அதுக்கு நான் சாப்பிட்டனோ இல்லையோங்கிற கேள்வி இல்லை, வீட்டில் இருக்கிற நாய்க்கு ஃபீடு பண்ணியாச்சா, அந்த அளவுக்கு பற்று வந்து விடும். அதனால் கவனமாக இருக்கணும். பிறகு என்னென்ன சம்ஸ்காரங்கள் நமக்குள்ளே போகுங்கிறது என்ன சூழ்நிலையில் நம்ம இருக்கோம்னு சொல்லி, அதனால தான் வீட்டில் நல்ல படங்களை எல்லாம் மாட்டி வைக்கணும்னு சொல்கிறது. எங்கே விரும்பினாலும் பகவான் இருக்கிறதா இருக்கணும், இல்லை ஒன்றும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வெறும் சுவராக இருக்கணும், இல்லை இருந்தால் நல்ல படமாக இருக்கணும். காரணம் என்னென்னா நம்ம எரியாமல் சம்ஸ்காரங்கள் உள்ளே போகும். கண்ணலை ஆகட்டும், காதலை ஆகட்டும், எதையெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் நமக்கு சம்ஸ்காரமாக போகும். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையோ பொய்யோ தெரியல. அமெரிக்காவில் இப்படி ஒன்று நடந்து தான். ஒரு 19 வயது பெண் எங்கேயோ ஜூவுக்கு எங்கேயோ போயிருக்கா. மனித குரங்கனுடைய ஃபோட்டோ ஒன்று பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்கிட்டு அவள் ரூமில் வச்சுருக்கா. 2-3 வருஷம் அதை பார்த்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. பிறகு திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் பெட்ரூமில் வச்சு பார்த்து பார்த்து ரசிச்சுட்டே இருந்திருக்காளாம். குழந்தை அவளுக்கு பிறக்கும் பொழுது குழந்தையினுடைய முகமே அந்த குரங்கனுடைய ஜாடை இருந்துதான். காரணம் என்னென்னா 4-5 வருஷம் அந்த குரங்கனுடைய மூஞ்சி பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கா. அந்த எண்ணமானது சரீரத்தில் குழந்தையினுடைய முகத்திலேயே குரங்கு மாதிரியே பிறக்கலை, குரங்கனுடைய ஜாடை இருந்துதான், ஒரு பார்த்தா தெரிகிற மாதிரி அப்படின்னு கேள்விப்பட்டேன். இது உண்மையோ பொய்யோ, இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. அந்த எண்ணங்களை உருவாக்குறது நம்ம சூழ்நிலை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எண்ணமாக உருவாயிட்டால் நமக்கு சக்தி இல்லை. எண்ணமாக உருவாக்குறதுக்கு முன்னாடி நல்ல எண்ணங்கள் உருவாக்குகின்ற சூழ்நிலையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு சக்தி இருக்கின்றது. அதனால தான் இந்த இடத்துல எம் எம் பாவம் ஸ்மரன் நினைத்து கொண்டு, அப்படி நினைத்து கொண்டு இறக்கின்றானோ அது பிறக்கின்றான். அப்படி நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? சூழ்நிலை. அதில் கவனமாக நாம் இருக்க வேண்டும்.
இப்போ எம் எம் வாபி பாவம் ஸ்மரன் நினைத்து கொண்டு, பாவம்னா எது வேணாலும் இருக்கலாம்னு பார்த்தோம், அல்லது சில தேவதைகள் சில பித்ருக்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். தியஜதி அந்தே கலேவரம், கலேவரம்னா உடல், அந்தே என்றால் மரண காலத்தில் கடைசி காலத்தில், தியஜதி என்றால் விடுகின்றானோ, கலேவரம் அந்தே தியஜதி, எந்தெந்த பாவத்தை எந்தெந்த பொருளை நினைத்து கொண்டு ஒருவன் கடைசி காலத்தில் உடலை விடுகின்றானோ அவனுக்கு என்னவாகுமாம்? இரண்டாவது வரையில் தம் தமேவ ஏதி கௌந்தேய, ஏதி என்றால் அடைகின்றான், தம் தமேவ அந்தந்த பாவத்தையே அடைகின்றான், தம் தமேவ ஏதி. கௌந்தேய, ஹே அர்ஜுனா, ஹே அர்ஜுனா அதையதையே அடைகின்றான், எதையதை நினைத்து கொண்டு உயிரை விடுகின்றானோ உடலை விடுகின்றானோ அதையே அவன் அடுத்த ஜென்மத்தில் அடைகின்றான். இப்போ அதிலிருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஜென்மத்தில் எந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால், போன ஜென்மத்தில் இந்த சூழ்நிலையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். இந்த ஜென்மத்தில் இந்த சூழ்நிலை நமக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் போன ஜென்மத்தினுடைய விளைவு இந்த ஜென்மம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை என்ன பண்ணணும்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும். தம் தமே வைத்தி கௌந்தேய. இனி கடைசி பகுதி சதா தத்பாவ பாவிதக. இந்த பகுதியில் பகவான் என்ன சொல்கிறார்? நம்ம இதுவரை பார்த்த கருத்து தான். அதாவது அந்த எண்ணம் சம்ஸ்காரமாக அவனுக்குள் எப்படி சென்றது என்று இங்கு பகவான் சொல்கிறார். நம்ம இதுவரைக்கும் பார்த்த கருத்து தான். அதாவது கடைசி காலத்தில் பகவானை பற்றியோ அல்லது எதையாவது பற்றியோ அவன் நினைக்கணும்னு சொன்னால், அவனால் ஏன் நினைக்க முடிஞ்சுது, ஏன் அந்த எண்ணம் வருகிறதுன்னு சொன்னால், அவன் வாழ்க்கை முழுவதும் அந்த எண்ணத்தில் இருந்திருக்கின்றான். அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ அதை அவன் பாவித்து வந்தான். அதனுடைய விளைவாகத்தான் கடைசி காலத்தில் அதை நினைக்கின்றான். அதை இங்கு பகவான் கூறுகிறார். சதா என்றால் எப்பொழுதும், சதா தத்பாவ பாவிதக. தத்பாவக என்றால் அந்த வாசனை. இங்கே பாவன் ஒரு சொல் இடையில் இருக்கு. அதற்கு வாசனா அல்லது சம்ஸ்காரம் அர்த்தம். தத்பாவகன தஸ்மின் பாவக, தத்பாவக அதில் வாசனையை உடையவனாக, அதில் சம்ஸ்காரத்தை அடைந்தவனாக. இப்போ தத்பாவங்கிறதுக்கு மட்டும் பொருள் பார்த்துருக்கோம். தஸ்மின் பாவக தஸ்மின் சம்ஸ்காரக, அதில் சம்ஸ்காரத்தை அடைந்தவனாக. இனி கடைசி சொல் பாவிதகன்னு ஒரு சொல். பாவிதகங்கிற சொல்லுக்கு அபியஸ்தக என்று பொருள். பாவிதகன பயிற்சி செய்தவன். இப்போ அந்த சம்ஸ்காரத்தை பயிற்சி செய்தவனாக எதை எதை நினைத்து உயிரை விடுகின்றானோ என்று பொருள். இப்போ பாவிதகன்னு சொன்ன அபியஸ்தக ஏன, எவனால் அபியாசம் செய்யப்பட்டதோ, பாவிதக அபியாசம் செய்யப்பட்டதோ. இப்போ தத்பாவ பாவிதகன்னு சொன்னால் அதில் வாசனையை உருவாக்க அபியாசம் யாரால் செய்யப்பட்டதோ, எப்பொழுது? சதா எப்பொழுதும். எப்பொழுதும் அவன் அந்த அபியாசத்தில் இருந்து வாசனையை உருவாக்கியவனாக. இந்த வரியை எடுத்து இலக்கண ரீதியாக முதல்ல போடணும். சதா தத்பாவக பாவிதக சன் எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் என்று முதல்ல வரணும். எப்பொழுதும் அந்த வாசனையில்
அந்த வாசனையை உருவாக்க அபியாசம் செய்தவனாக எந்தெந்த பாவத்தை ஒருவன் நினைத்து கொண்டு உடலை விடுகின்றானோ அந்தந்த பாவத்தை அவன் அடைகின்றான். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? கவனமாக இருக்கணும் நம்முடைய எண்ணத்திலேன்னு அர்த்தம். நம்ம எதேதோ விதத்தில் கவனமாக இருக்கோம், ஆனால் நம்மளுடைய மனசை உருவாக்குற விஷயத்தில் கவனத்தை விட்டுடுறோம். கடைசி காலத்தில் நம்ம யாரோடு இருக்கணும் தெரியுமோ? நம்ம சொத்தெல்லாம் சம்பாரித்து வச்சுருக்கோன்னு வச்சுக்குவோமே, 4 காரு 5 டிவி அல்லது 10 பங்களா சம்பாரித்து வச்சுருந்தாலும் கடைசி காலத்தில் என்ன செய்வார்கள் தெரியுமோ? அதையெல்லாம் வாங்கி கொள்வார்கள். ஒரு ஈஸி சேரை கொடுத்து பேசாமல் உட்கார்ந்துருங்கன்னு சொல்லுவார்கள். காரணம் என்ன? உங்களுக்கு வயசாச்சு, காரில் போகக்கூடாது, வயசாச்சு, கண்ணு டிவி பார்க்கக்கூடாது, பார்த்தா பேர குழந்தைங்க வந்து கேட்கும், இந்த வயசில் பார்க்குற ப்ரோக்ராமாக இதுன்னு சொல்லி கேட்கும். கேட்டிருக்கு. ஒரு பேர குழந்தை வந்து என்கிட்ட சொன்னான், எங்கள் தாத்தா வந்து பார்க்குறாரு சாமி, நாங்கள் பார்க்க வேண்டிய ப்ரோக்ராமை பார்த்துட்ருக்காரு, நீங்கள் கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்னு சொன்னான். தாத்தாவுக்கு நான் புத்தி சொல்லணுமா? காரணம் நான் சொன்னால் கேட்க மாட்டார், நான் பேரன் தானேங்கிறான். அப்படி அவ்வளோ எதை சம்பாரித்து வச்சுருந்தாலும் கடைசியில் அதோடு நம்மையே வச்சுருக்க மாட்டார்கள். ஒரு ஈஸி சேரில் பேசி பேசாமல் உட்கார்ந்துருங்கன்னு சொல்லுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் மனசோடு நீங்கள் இருங்கன்னு அர்த்தம். உங்கள் பேசாமல் இருங்கன்னு என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட ஒரு பொருளும் கிடையாது, பேசாமல் இருங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இதுவரைக்கும் சம்பாரித்து வச்சுருந்த மனசோடு தான் நம்ம இருந்தாகணும். இப்போ கடைசி காலத்தில் நாம் யாரோட வாழணும்னா யாரோடையும் வாழ முடியாது, நம்ம மனசோட தான் வாழணும். அந்த மனதுக்குள்ளே ராகத்வேஷம் பொறுமையின்மை இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அதனுடைய வெளிப்பாடு தான் மற்றவங்களையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். அதனால் அவங்க நம்மையை டிஸ்டர்ப் பண்ணுவார்கள். இப்போ கடைசி காலத்தில் நம்ம மனசோட வாழணும். இப்போ நம்ம மனசை தயார்படுத்தணும். நம்ம மனசை தயார்படுத்தினா பகவான் 6வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார், உன்னுடைய மனசு தான் உனக்கு நண்பன், உன்னுடைய மனசு தான் உனக்கு பகைவன். அப்போ என்ன ஆகும்னா நம்ம மனசோட நம்ம நண்பன் ஆயிரணும் கடைசி காலம் ஆகும்போது. ஆனால் வந்து சங்கரர் பஜகோவிந்தத்தில் சொல்கிறார், விருத்தஸ்தாவது சிந்தா சக்தக, வயதாக என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் குழப்பங்களும் பற்றுகளும் தான் வந்துடுது அப்படின்னு சொல்கிறார். நம்ம மனசோட நம்ம பகைவன் ஆயிரம் வயதான காலத்தில். பிறகு யாரோடு இருக்கணும்? மனசோடு இருக்கணும். அப்போ பகைவனோடு எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும்? ஆகவே இங்கு வந்து மனதிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. நம்ம இந்த மாதிரியெல்லாம் உபாசனை பண்ணி கடைசி காலத்தில் பிரம்மலோகத்துக்கு போகிறோமா இல்லையாங்கிறத பற்றி பேச்சு கிடையாது. மனதிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. நம்ம சம்பாதிக்க வேண்டிய சொத்து வந்து நல்ல மனம். நம்மைய சந்தோஷமாக வச்சுக்கிறது நம்ம மனசு தான். நம்ம நினச்சிட்ருக்கோம் கடைசி காலத்தில் புத்தனை சந்தோஷமாக வச்சுருப்பான். இல்லை என்ன எங்களை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கீங்க, சிஷ்யன் சந்தோஷமாக வச்சுருப்பான்னு நீங்களும் நினைக்கக்கூடாது, அதுவும் நினைக்கக்கூடாது. எங்கள் சைடையே தாக்குறீங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். அதனால் என்னுடைய சைடும் தாக்கிக்கிறேன். கடைசி காலத்தில் சிஷ்யர்கள் உங்களை நல்லா வச்சுருப்பான்னு நினச்சிடாதீங்க, அதுவும் நம்பக்கூடாது. கடைசி காலத்தில் நம்மையத்தான் நம்ம நல்லா வச்சுருக்கணும், நம்ம மனசைத்தான் நம்ம நல்லா வச்சுருக்கணும். அந்த மனதினுடைய முக்கியத்துவம் இங்கு கொடுக்கப்படுகின்றது. சதா தத்பாவ பாவிதாக, அந்த பாவனையிலிருந்து எதை நினைத்து இறக்கின்றானோ அதனுடைய நிலை அடுத்த பிறவி அல்லது அடுத்த நிலை என்று சொன்னார். மேலும் பகவான் இதை பற்றிய பேச இருக்கின்றார். அடுத்த ஸ்லோகம். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மனுஸ்மர யுத்யச மய்யர்பித மனோ புத்திஹி மாமே வைஷ்யத்ய சம்சயம்.
தஸ்மாத் ஆகவே. இங்கு பகவான் முடிவுரை செய்கிறார். அந்த கால ஸ்மரணத்தினுடைய விஷயத்தை முடிக்கின்றார். ஆகவே, தஸ்மாத் என்றால் ஆகவே. ஆகவே என்றால் என்ன என்றால், கடைசி எண்ணமானது நம்முடைய அடுத்த நிலையை நிர்ணயிக்கின்ற காரணத்தினால். கடைசி எண்ணம் அந்திய பாவனா, கடைசி பாவனையானது அடுத்த ஜென்மத்தை நிர்ணயிக்க ஒரு காரணமாக இருக்கின்ற காரணத்தினால், சர்வேஷு காலேஷு, எல்லா காலத்திலும். இப்போ கடைசி காலத்தில் என்ன நினைக்கிறோமோ அது நம்முடைய அடுத்த ஜென்மத்தை நிர்ணயிக்குங்கிற காரணத்தினால பகவான் என்ன சொல்கிறார், எல்லா காலத்திலும். உயிரோடு இருக்கின்றன்னு சொல்ல முடியாது. என்னைக்கு புத்தி வந்திருக்கோ அந்த புத்தி வந்ததிலிருந்து எல்லா காலத்திலும், சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர, என்னையே நினைப்பாயாக. எல்லா காலத்திலும் என்னையே நினைப்பாயாக. மாம் என்றால் என்னை, அனுஸ்மர நினைப்பாயாக. பிறகு என்ன செய்ய வேண்டும் நீ? யுத்யச்ச, யுத்ய என்றால் நீ போர் புரிய வேண்டும். இந்த இடத்துல ஸ்வதர்மம் குரு, உன்னுடைய கடமையை செய். போர் புரியணும்னு சொன்னால் அர்ஜுனனுக்கு போர் புரிதல் அந்த நேரத்தில் கடமை. இப்போ நமக்கு பகவான் பொதுவாக என்ன சொல்கிறார், எல்லா காலத்திலும் என்னையே நினைத்து கொண்டு கடமையை செய்வாயாக. உனக்கு என்ன கடமை இருக்கோ அதை செய்வாயாக. எல்லா நேரத்துலையும் என்னையே நினச்சிட்டு சோம்பேறியாக சும்மா உட்காந்துட்டுருன்னு பகவான் சொல்லலை. என்னை நினைத்து கொண்டு உன்னுடைய கடமையை செய்ய வேண்டியதை செய்வாயாக. இப்போ முதல் வரியில் என்ன சொல்கிறார், எல்லா காலத்திலும் என்னை நினைத்து கொண்டு கடமையை செய். ஆகவே, இப்போ சென்ற ஸ்லோகத்தையும் இதையும் சேர்த்தினால், கடைசி காலத்தில் நீ என்ன நினைக்கிறாயோ அது அடுத்த ஜென்மத்தை நிர்ணயிக்கும். ஆகவே கடைசி காலத்தில் உனக்கு என்னை பற்றி ஞாபகம் வரணுங்கிற காரணத்தினால எல்லா காலத்திலும் என்னை நீ நினைப்பாயாக. சர்வேஷு காலேஷு, எல்லா காலத்திலையும் என்ன நினைச்சிட்டு பிறகு உன்னுடைய கடமையை செய். இரண்டாவது வரி, மையர்ப்பித மனோபுத்திஹி. பிறகு நமக்கு பகவான் அறிவுரை சொல்கிறார், நீ எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? அர்ப்பித மனோபுத்திஹி, மயி, என்னிடத்தில் அர்ப்பணம் செய்த மனதையும் புத்தியையும் உடையவனாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பவனாக. மனோ என்றால் மனது, புத்தினா புத்தி, மனோபுத்தினா மனதையும் புத்தியையும், அர்ப்பணம் என்றால் சமர்ப்பணம் செய்தல், மயி அர்ப்பிதன என்னிடத்தில் அர்ப்பணம் செய்த மனதையும் புத்தியையும் உடையவனாக இருக்க வேண்டும். காரணம் என்ன? வேற ஏதாவது விஷயத்தில் மனசையும் புத்தியும் அர்ப்பணம் பண்ணிட்டோம்னு சொன்னால் பிறகு அதையே நினச்சிட்ருப்போம். கடைசி காலத்தில் அதையே நினச்சிட்டு இறப்போம். பிறகு நம்முடைய கதியும் அந்த நிலைக்கு சென்றுவிடும். ஆகவே உன்னுடைய மனமும் புத்தியும் என்னிடத்தில் அர்ப்பணம் செய்ய வேண்டும். பிறகு அடுத்த சந்தேகம், பகவானிடத்தில் புத்தியையும் மனசையும் அர்ப்பணம் பண்ணணும்னா என்ன? மலர அர்ப்பணம் பண்ணணும்னா ரொம்ப சௌகரியம். பகவான் முன்ன ஒரு ஃபோட்டோவை வச்சு ஒரு மலர் எடுத்து அர்ப்பணம் பண்ணிடலாம். பிறகு மனசையும் புத்தியும் அர்ப்பணம் செய்தல் என்றால் என்ன என்றால், மனது புத்தி, மனதுங்கிறதுல நம்மளுடைய எமோஷ்னல் ராகத்வேஷம் இதெல்லாம் இருக்கிற இடம் மனசு. புத்தின்னு சொன்னால் அறிவு, விசாரம் பண்ணுற இடம். இப்போ மனதையும் புத்தியும் என்னிடத்தில் அர்ப்பணம் செய் என்றால்
உன்னுடைய மனதிற்குள்ள நான் இருக்க வேண்டும், உன்னுடைய புத்திக்குள்ள நான் இருக்க வேண்டும், அல்லது உன்னுடைய மனதையும் புத்தியையும் எனக்காக பயன்படுத்த வேண்டும். நம்ம புத்தியை பயன்படுத்துகிறோம், புத்தியை பயன்படுத்தினா தானே உழைச்சி சம்பாரித்து பொருளை எல்லாம் ஈட்ட முடியும். அந்த புத்தியை பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம், அது தவறு கிடையாது. ஆனால் பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்துறது இல்லை. வெறும் கோயிலுக்கு போகிறோம், பக்தி செலுத்துகிறோம், வந்து விடுகின்றோம். இப்போ புத்தி அர்ப்பணம்னு சொன்னால் புத்தியை பகவானுக்காக பயன்படுத்துதல். மனது அர்ப்பணம்னு சொன்னால் மனதிற்குள் பகவானை சிந்தித்தல். இப்போ மனதிற்குள் பகவானை சிந்தித்து நம்மளுடைய புத்தியை பகவானுக்காக பயன்படுத்துதல். அப்போ விசாரந்தான் புத்தியை அர்ப்பணம் பண்ணுறது. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், பகவானுடைய தத்துவத்தை கேட்டுட்ருக்கோம். அப்போ புத்தியை பகவானுக்காக பயன்படுத்தி இருக்கின்றோம். சில பேர் புத்தியை எதுக்குமே பயன்படுத்த மாட்டார்கள், அவங்ககிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. சில பேர் பயன்படுத்துவார்கள், தவறான வழிக்கும் பயன்படுத்தலாம், அல்லது சம்பாதிக்கிற வழிக்கும் பயன்படுத்தலாம். இங்கே பகவான் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தியை பயன்படுத்த வேண்டும். சில சமயம் புத்தியை பயன்படுத்துவோம், மனசு வேற ஒரு இடத்துல இருக்கும், மனதும் என்னிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி ஒரு பொருள். இனி ஒரு பொருள் என்னன்னு சொன்னால் நம்ம வீட்டில் நெய்வேத்தியம் பகவானுக்கு பண்ணுறோம், விதவிதமான ஸ்வீட் எல்லாம் பண்ணி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறோம். பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால் அதை யார் சாப்பிட்றா? சாமியாக சாப்பிடுது, ஆசாமி தானே சாப்பிட்றார். பகவானுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வோம், இதை ஒரு ஸ்வீட்னு சொல்லி கொடுக்க மாட்டோம், பிரசாதம்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் கொடுப்போம். அதே லட்டு தான் திருப்பதியிலேருந்து வாங்கிட்டு வந்தால் அது பிரசாதம் ஆயிடுது. நம்ம போய் இங்கே ஸ்வீட் கடையில் வாங்கிட்டு வந்தால் அது ஒரு போக பொருளாக இருக்கிறது என்னன்னா ஒரே ஒரு இனிப்பு பொருள் தான். அது பகவானிடமிருந்து வந்ததுன்னு சொன்னால் அதில் ஒரு பிரசாத புத்தி நமக்கு இருக்கின்றது. ஏன்னா அது பகவானுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டு வந்ததுன்னு அர்த்தம். அதே போல் நம்முடைய மனசையும் புத்தியையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு சொன்னால் நம்முடைய மனதும் புத்தியும் பகவானுடையதுங்கிற எண்ணம் இருக்கணும். இது பகவானுடைய மனசு, இது பகவானுடைய புத்தி. இப்போது ஒரு கட்டடம் கட்டி அதுக்குள்ளே பகவானை வச்சோம்னா அது கோயில்னு சொல்கிறோம், அதை தூய்மையாக வச்சுக்க வேண்டும். அதே போல் மனது பகவானுடையதுன்னு சொன்னால் அதை நம்ம தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த மனதே பகவானுடையதாக பாவிக்க வேண்டும், நம்முடைய புத்தியையே பகவானுடையதாக உணர வேண்டும். இப்போ பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்கோம்னா அது பகவானுடையது. இப்போ நம்ம புத்தி நல்லா சில சமயம் வேலை செஞ்சு அல்லது புத்திக்குள்ளே ஏதாவது ஒரு சில சக்திகள் எல்லாம் இருந்தால் அது என்னதுன்னு பெருமைப்படக்கூடாது. காரணம் அது பகவானுடைய புத்தி, பகவானுடைய மனம். இப்போ மயி அர்ப்பித மனோ புத்திகி என்ன சொல்கிறார் கடைசியாக, உன்னுடைய மனதிலையும் நான் தான் நிறைஞ்சிருக்கணும், உன்னுடைய அறிவிலையும் நான் தான் நிறைஞ்சிருக்கணும். இப்படி இருந்தால் என்ன பலன்? மாம் ஏவ ஏஷ்யசி, மாம் ஏவ என்னையே, மாம் ஏவ ஏஷ்யசி நீ அடைவாய். இவ்விதம் இருந்தால் நீ என்னையே அடைவாய். பிறகு மீண்டும் பகவான் சொல்றார், அசம்சயம் சந்தேகமில்லாமல். இதில் உனக்கு சந்தேக புத்தியே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அசம்சயம் ஏஷ்யசி, சந்தேகமில்லாமல் நீ என்னையே அடைவாய். எப்பொழுதுனா எல்லா காலத்திலும் என்னை நினைத்து கொண்டு யுத்தியஸ்வங்கிற இடத்துலையும் கவனமாக புரிஞ்சுக்கணும். எல்லா நேரத்துலையும் பகவானையே நினச்சிட்டு இருந்தால் கடமையை எப்படி செய்கிறதுனா, இந்த இடத்துல பகவான் கர்மயோகத்தை சொல்கிறார். கர்மயோகம் செய்து பிறகு மனதை தூய்மைப்படுத்தி பக்தி யோகம் செய்து புத்தியை எனக்காக பயன்படுத்தி நீ எல்லா சாதனையும் செய்தால் பிறகு இறுதியில் என்னை அடைய உனக்கு என்னென்ன தகுதிகள் சூழ்நிலைகள் தேவையோ அது உனக்கு கிடைக்கின்றது.
இந்த விஷயத்தில் சந்தேகம் வேண்டாம், அசம்சயம். மேலும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.